எல்லாருக்கும் வணக்கம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. என்னடா நம்ம எதுக்கோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ஒரு குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்குது, சரிங்களா? கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என்னடா இது, கடமையை செய்ய சொல்கிறாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கல்லன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் மேலே ஒரு டவுட் ஒன்று இருக்குது. வேலை பண்ணுறோம், வேலைக்கேற்ற கூலி எதிர்பார்க்கக்கூடாதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்தோடைய முழு மீனிங் என்னன்னா, ஒரு கதையாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ரூமு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களும் 2 பேர் அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில் ரெடி ஆகி அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய், சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார், சார் நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்கு சார், சென்ட்டு சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆள் வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாராம். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. யார் கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் நான் சூப்பர் சொன்னார்ல, அவருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துடுங்க, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போகிறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்கள் பேக் எடுத்துருந்தேன், நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலையே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனால் அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டாக பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பார், அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டில் குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால் முடியல மற்றவங்கிட்ட கேட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் தான் ஜல்லிக்கட்டுன்னு வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வருது, அதில் நான் போகிறேன், சாப்பாடு போகிறதுக்காக குழந்தைங்களுக்கு போகிறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேலே ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்னு சொல்லுவார், நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்னு எடுத்து அந்த நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியலில் உள்ள நுழைஞ்சது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்லேருந்து பேசுகிறாங்க, தலைவரை பற்றி பேசுகிறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்ட்டாக இரு. இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னேன், அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது, அந்த ஃபங்க்ஷன்லேயும் பேசினேன் இதை பற்றி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது, இப்போ கூட அந்த வீடியோ போயிட்டுருக்கு. அதை பேசணும், அது பாட்டும் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணோடனே நான் போய் தலைவரை பார்க்குறேன். என்ன வரீங்களா அண்ணா, நியூஸில் வருது, ஆமாக்கா நான் வரேன் அப்படின்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நம்ம. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. என்ன நானும் வரேன்னு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னுடைய ட்ரஸ்ட்டு, என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம்.
இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, தலைவர் அரசியலுக்கு வந்தால் அவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிடுவீங்களாண்ணே, சுகாதாரத்துறை அமைச்சர் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தால் நிறைய படிக்க வைக்கலாம். டேய், கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சவங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படித்த இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும், எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கட்டு நல்லா பண்ணுவோம், பெரிய ட்ரஸ்ட்டு கட்டுவோம். இப்போனா சின்ன ட்ரஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க, 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை ஏற்று பேசின்னு இருக்கார்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னா. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன கோபமாக மாறும். கோவத்துலேருந்து என்ன வரும், வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால் அரசியலுக்கு வரோன்னா அவரை அழிக்கிறேன் இவழி இருக்கிறேன், பதிவை பற்றி பேசுகிறத ஃபஸ்ட்டு விடுங்கடா, ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னா எப்பவும் நான் அம்மா கிட்டே போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்கள் அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போடுறேன், இங்கே பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கள்ல, 1 ஹவர் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சரி, இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு உட்காந்து, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏம்மா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா, இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா? நானும் வேறு கனவுல வந்து மைண்ட் வைஸ், அம்மா நான் சொல்கிறது கேளுமா, நம்ம எத்தனையோ இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் போய் கேட்டு தானேம்மா ஹெல்ப் நடக்குது. இப்போது தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமாக பண்ணலாம்லம்மா, உன் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய், அரசியல் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டான். அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் அடிதான் நம்மளுக்கு. சரி, இந்த உலகத்தில் அம்மா மீறி பண்ணலாம், ஆனால் நான் உருப்பிட மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துலேயே எனக்கு யாருன்னா எங்கள் அம்மா தான். அது அம்மா இல்லை, எங்கள் கடவுள்னே சொல்லலாம், நான் எதிர்க்க பார்க்குற கடவுள். சரி, அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்னடான்னு தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது, பசங்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துட்டோம், அது இதுன்னு எல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது. அந்த டைமை பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு, வெளியே போக முடியாதுன்றாங்க. இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, பிரச்சாரம் பண்ண வெளியே போக முடியாது, தலைவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹைதராபாத் ஷூட்டிங் போகிறாரு, உடம்பு முடியல, அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அலௌன்ஸ் பண்ணுறாரு, நான் அரசியலுக்கு வரல, டாக்டர்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கொரோனா டைமில் நம்ம வந்து பிரச்சாரம் போக முடியாது, அந்த காரணம் சொன்னார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தான் தலைமையில் கை வச்சுன்னு உட்காந்துட்டோம். நான் ட்ரஸ்ட்டில் இருக்கிற குழந்தைங்க மற்றவங்க எல்லாரும் என்னென்னோ நினச்சி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால எல்லாரும் அப்செட்டில் உட்காந்துருக்கோம். தலைவர் ஒருத்தம் போய் பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட, தலைவர் வர்றாரு, கூப்பிட்றாரு, போகணும். அந்த மாதிரி தலைவரை பார்த்ததில்லை நான். அப்படியே எனக்கு புரிஞ்சுது, அவர் ரொம்ப வலியில் இருக்கார் அப்படின்னு. எவ்வளோ சுறுசுறுப்பானால உடம்பு முடியலைங்கண்ணா. பரவாயில்ல, உங்கள் உடம்பு தானே முக்கியம், என்ன இதெல்லாம் என்னென்ன தூக்கி போடுங்கண்ணா. இல்லைங்கண்ணா, இத்தனை வருஷம் என்னை வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கண்ணா, இங்கே குத்துதுக்கண்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அண்ணே அதை விடுங்கண்ணே,
எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு அவர் வந்து அப்போ நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்கிறார், நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல, இன்னொரு நல்ல ஆள் படித்த ஆள் அங்கே நிற்க வச்சு பார்ப்போம். யாருன்னே சொல்லுவேன், யாருன்னு கூட சொல்லலை. அது அப்படியே போச்சு. அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், யாருன்னு கூட சொல்லலை. ரொம்ப அப்செட்டாக இருந்தார். சரி ஓகே, இதுவும் கடந்து போகணும். அப்படியே கடந்து போச்சு. எனக்கும் காஞ்சனா படம் அது இதுன்னு வந்து பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் நீங்கள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். முதல் நாள் நான் கலைஞர் ஐயா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா, அவரும் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நம்ம விஜய் சார் நண்பர், அவர் ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணார். ஸோ இருக்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொந்த பணத்தை போட்டு பண்ணிவிடுவாங்க. முடியாத போது தான் நான் அந்த ஹெல்ப்பை கேட்பேன். இப்போ தான் நல்லா வந்துட்டுமே, யாருக்கும் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இனிமேல் என் சொந்த பணத்திலே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன், இனிமேல் யாரும் பணம்லாம் கொடுக்க வேணாம். அப்படியே போயிட்டுருக்கு. காஞ்சனாவெல்லாம் முடிஞ்சு ஜிகிர்தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகிர்தண்டா பார்ட்டி போயிட்டுருக்கு. டைரக்டர் நின்று பேசுகிறேன். நான் டைரக்டர் கிட்ட போகிறேன். டைரக்டர் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறவர் டக்குன்னு இந்த சீமானன் பேசுவார்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேச போகிறேன். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவார், சீமானன் ரெண்டு பேரும் சைலண்ட்டு. நானும் எதுவும் பேசலை, சீமானனும் எதுவும் பேசலை. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறோம். பெரியவர் இல்லை என்னாலும் அண்ணன் அப்படின்னு, அவ்வளோதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அண்ணன் புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகிர்தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண இவ்வளோ சூப்பராக பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமாக இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தினார். அப்புறம் நான் மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்குறது, எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ரகுவலாரன் சார் மாற்றம்னு அமைச்சிருக்காருன்னா, நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினார். ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்போல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்கள்லாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட்டு குழந்தைங்க, சரி ஓகேடா. அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர் விஜய் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வர அரசியலுக்குன்றாரு. நிஜமா நண்பா அப்படின்னு, எஸ் அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்டில் உட்காந்து டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ, நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்லேருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், அந்த தாம் தக்க தீம் தக்க. அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவர் வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பாளி பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி, ஐயோ அம்மா இருக்காங்களே பிடிக்காத, ஃபஸ்ட்டு அங்கே கரெக்ட் பண்ணணும்ல. அங்கே போனேன். அம்மா நண்பர் அரசியலுக்கு வராருமா, என்னம்மா அப்போ தான் ஓகே, இப்போ எல்லாம் மாறி இருக்கு, போகலாம்மா, நீ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போய் இந்தப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கப்பான்னு சொல்லுன்னு பார்த்தா, என்னம்மா பேச போகிறேன்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி, இது ஒரு சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆள், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. நான் அப்படியே மா புரிஞ்சுக்குமாண்ணா, டேய் மீன் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்றேன், அதே மீன் குழம்பு. ஓகே, நான் நினச்சிட்டேன் நம்ம ஜாதகத்தில் இல்லை போல், சரி விட்டுடலாம், சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அம்மா இப்படி சொல்கிறாங்க நண்பா, அது அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டார், வயசானவங்கல்ல, தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது நான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டாங்கலாம் மனசில் பட்டதை எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படி தான், பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் நண்பர் நிற்கிறாரு. ரிசல்ட் அன்றைக்கி டோட்டலாக மாறுது எல்லாமே, அப்படியே தலைகீழாக ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா முதல்ல தெரிந்து எங்கள் அம்மாவை தான். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா மேலே
அம்மா பேர் கண்மணி. கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனால் அம்மா கண்மணி. என்னடா இவ்வளோ உஷாராக வர, என்ன விஷயம், இங்கே உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, புது ஆளுங்களை வர விட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பார்த்தியாம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தால் போடுவாங்கம்மா, நல்லவங்களாம் வரலாமா, புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா. இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன் நான். ஆமாங்கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாற்றிடுச்சு, இவ்வளோ பெரிய வெற்றி அடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினச்சா அது முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னான். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னோன்னு காலில் சாப்பிட்டாமா வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசில் என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் என்னென்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, உடம்பு சரியில்லாமல் போனாலும் அவன் ஆசைகளை நிறைவேற்றுறதுலேருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படி இருந்தால் 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்காமல் வந்திருக்கேன், அதில் எவ்வளோ டிஸ்டர்ப், அதுவும் என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியராக யாருக்கும் ஜாலர் அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் என் தொழிலுக்கு தர்மமாக, என் மக்களுக்கு தர்மமாக என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாம்னா சொல்லுங்கள். வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன். வணக்கம், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.